Hello friends, welcome to my channel. இன்னைக்கு புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் திரு ஜெய்சங்கர் அவர்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். திரு ஜெய்சங்கர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்றும் மக்கள் கலைஞர் என்றும் மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். சுப்பிரமணியம் ஐயர் யோகாம்பாள் தம்பதிக்கு 1938ஆம் ஆண்டு திருநெல்வேலி அருகாமையில் அவர் பிறக்கிறார். அவரோட தந்தையார் திருநெல்வேலி கோர்ட்ல ஜட்ஜா வேலை செய்யறாரு. திரு சோ ராமசாமி அவர்களோட விவேகா ஃபைனான்ஸ்ல அவரு ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நடிப்பு மேல ஒரு தீராத காதல் இருக்கு. திரு ஜெய்சங்கர் நடித்த முதல் திரைப்படம் 1965 ஆண்டு வெளியானது. 1965ல தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பெயர் இரவும் பகலும். இளம் வயதில் சட்ட கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பயில்கிறார். புரட்சி நடிகர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் போன்ற பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் ராஜாங்கமே நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஜெய்சங்கர் தன்னோட தனிப்பட்ட பாணியை கிரியேட் பண்ணி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் போன்ற கதாபாத்திரங்களை நடித்து புகழ் பெற்றார். அட் த சேம் டைம் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த பட்டணத்தில் பூதம், 100க்கு 100, குழந்தையும் தெய்வம் போன்ற சில காமெடி சம்பந்தமான சில ரோல்களையும் அவர் செஞ்சு மக்களை மகிழ்வித்தார். ஃப்ரைடே ஸ்டார் என்று அவர்களை சொல்லுவார்கள். ஃப்ரைடே ஸ்டார் என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த படம் ரிலீஸ் ஆகும். அதை தான் ஃப்ரைடே ஸ்டார்னு சொல்லிட்டு அவரை அன்போட அழைச்சாங்க. திரு ரஜினியோட 15 படங்களிலும் கமலஹாசன் அவர்களோட 9 படங்களிலும் அவர் நடிச்சிருக்காரு. திரு ரஜினியோட திரு ஜெய்சங்கர் இணைந்து நடித்த படங்கள்ல மிக முக்கியமான படம்னு சொன்னா முரட்டுக்காலை, அருணாச்சலம், தளபதி போன்ற படங்களை சொல்லலாம். அதே மாதிரி திரு கமலஹாசன் அவர்களோட அபூர்வ சகோதரர்கள் மிக குறிப்பிடத்தக்க ஒரு படமாக அமைந்தது. திரு கமலஹாசனோட சிங்காரவேல் என்ற ஒரு படத்திலையும் அவர் நடிச்சிருப்பாரு. 2 பக்கம் பெரிய மீசையை வச்சுக்கிட்டு ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆபீசர் மாதிரியான ஒரு கேரக்டர்ல திரு ஜெய்சங்கர் நடிச்சிருப்பாரு. ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். திரு ஜெய்சங்கர் சீரியஸான ரோல்லையும் நடிச்சிருக்காரு, காமெடியான ரோல்லையும் நடிச்சிருக்காரு, வில்லத்தனமான ரோல்களையும் நடிச்சிருக்காரு. தனக்கு பன்முக பரிணாமத்தை அவர் பல படங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காரு. திரு மம்முட்டி அவர்கள் நடித்த மௌனம் சம்மதம் படத்திலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல அவரு நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்ல அதுவும் ஒன்று. எந்த விதமான பப்ளிசிட்டியும் இல்லாம பல பேருக்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் தன்னோட வாழ்க்கை பயணத்துல அவர் உதவி செஞ்சிருக்காரு. நிறைய பேரோட கல்வி செலவை அவர் ஏத்துட்டு இருக்காரு. ஒரு கொடை வள்ளலாவே இருந்தாரு. அவர்கிட்ட யாரும் உதவி கேட்டு வந்தா கண்டிப்பா அவர் செய்யாம இருந்ததே கிடையாது. பல நல்ல விஷயங்களை ஒரு பப்ளிசிட்டியே இல்லாம அவர் செஞ்சிருக்காரு. எல்லாத்தையுமே ரொம்ப சகஜமா பழகுவாரு. இன்க்ளூடிங் ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக பழகுவார், சகஜமாக பழகுவார். எல்லாத்தையும் ஹாய் அப்படி சொல்லிட்டு தான் பழகுவார். இது ரொம்ப ஃபேமஸ். ஜெய்சங்கர் சார் எல்லாத்தையும் ஹாய்னு சொல்லுவார். அது ஒரு பின்னாடி அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. மீடியா ப்ரெஸ்ஸு பெரிய நடிகர்கள் கிட்டக்கே அணுக முடியாது, அவ்வளோ பிஸியான மிகப்பெரிய நட்சத்திரங்கள்கிட்ட. ஆனால் ஜெய்சங்கர் சார் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈஸியா அவரை அணுக முடியும். எந்த பாரபட்சமும் இல்லாம பழகுவாரு. அவர் பாடின பாட்டுல எனக்கு பல பாடல்கள் பிடிக்கும். அதாவது திரைப்படத்துல அவரு நடிச்ச பாடல்கள்ல எனக்கு பிடிச்ச பாடல்கள் பல பாடல்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பாட்டு, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனைக்கான ஓடோடி ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2000வது வருடம் மாரடைப்பால் திரு ஜெய்சங்கர் அவர்கள்
இயற்கை எழுதினார். அவர் மறைந்தாலும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ஜெய்சங்கர் என்ற அந்த மாபெரும் நடிகர், மாபெரும் மனிதர், மனிதரில் புனிதர், அவரோட நினைவுகள் நம்மோடு என்றென்றும் கலந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவருடைய மகன்கள் இன்னைக்கு நிறைய அறக்கட்டளைகள் வழியாக அவருடைய மகன்கள் இன்னைக்கு நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சு வர. ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ் திரைகளுக்கு கிடைத்த மகத்தான ஒரு பொக்கிஷமாக என்றென்றுமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று விளங்குவார். வேற ஒரு நிகழ்ச்சியில நம்ம வேற ஒரு நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.